சிரிக்கத்தப்பா எல்லாம் கவரிங்க. எங்க அப்பாவோட அக்கா என் தம்பியை பாத்துக்குமோ என் தம்பியை பாத்துக்குமோ நான் சொல்றேன் வந்து அவிச்சு சாப்பிடலாம் அப்படியே நாங்களாம் பச்சையாவே சாப்பிட்டுருக்கோம். எங்க தங்கச்சி வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தோமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் போறோம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக. அங்க அம்மா வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு பக்கத்துலயே சித்தி ஊரு எல்லா ஊரும் இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு கிளம்புறோம். 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா பிஸியா பத்திரிக்கை வைக்கிறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் சுத்திட்டு இருக்கோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை எல்லாம் வச்சுட்டு வரலாம். ஓகே ஓகே போலாமா? எங்க காணோம் என்ன காணோம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நின்று வேடிக்கை பார்த்துட்டே வராரு. காரு லாரி போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்களா? போலீஸ்ன்றாரு. எங்க பார்த்தாலும் வேடிக்கை பார்த்துட்டே வர்றாரு. திரும்ப மாட்டாரு. இங்க பாருமா. ஜெஷ்னா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா கார்ல வேடிக்கை பார்த்துட்டே வரா ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷ்னா கூட்டின்னு போயிட்டு அம்மா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை வச்சு அம்மா வீட்டுல விட்டுடலாம். விட்டுனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் செஞ்சு சாப்பாடு விடுவாங்க. அம்மா கூட கொஞ்ச நேரம் ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பாங்க. ஆமா நாங்க மட்டும் போயிட்டு மத்த எல்லாம் பத்திரிக்கை வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம பாப்பா கூடனே போனாலும் எல்லா இடத்தையும் சாப்பாடு செட் ஆகாது, தண்ணி வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகாதுல்ல. அதனால வீட்டுல இருந்தா கொஞ்ச நேரம் அம்மா கூட இருந்த மாதிரி இருக்கும் பாப்பா. என்னம்மா கார் ஓத்தா பின்னாடி வர கார் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வர கார் பஸ்ன்னு அப்படியே பாப்பா கூட போய் விட்டுட்டு அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் போகணும். பைக்ல போலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம். பட் ஆனா வந்து ரொம்ப டயர்டா இருக்கனால கார் எடுத்தாச்சு. கார்னா கொஞ்சம் சீக்கிரமா நம்ம போயிட்டு சீக்கிரமா நைட்ல பனி ஓவரா பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் உடம்பு வேற சரியில்லை. அதனால தான் ஒரே நாள்ல எல்லாருக்கும் வச்சு முடிச்சிடணும். எங்க அந்த சைடு இருக்க சரௌண்டிங்ல முடிச்சிடணும் பிளான் பண்ணி போயிருக்கேன். சோ ஒரு நாளே முடிச்சிடலாம். அடுத்து எங்க மாமா வீட்டுக்குலாம் வேற போகணும்ல பேபி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்விடேஷன் வைக்க போறோம் இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பழம்லாம் வாங்கிட்டு போறோம். வாழைப்பழம் வெத்தலை பார்க்கலாம் வாங்கவே இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் எல்லாருக்கும் வைக்கிறதுக்காகன்ட்டு அப்படியே பழக்கடையில் பழம் வாங்கிட்டு இன்னும் போகும்போது பூலாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகலாம். ஓகே ஓகே. என்ன பண்ற நீ என்ன பண்ற? சாப்பிட்டு வந்தாரு. இப்பதான் பாரு யாருக்கிட்ட அதிகமா இருக்கு குப்பை பாத்துக்கிறதுக்கு என்ன இது குப்பை ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில பனங்கிழங்குலாம் வித்துதா, பனங்கிழங்கு வாங்கி சாப்பிட்டுட்டே வரோம். நேற்று போகும்போது இந்த பத்திரிக்கைக்கு போகும்போதெல்லாம் ஸ்நாக்ஸ் பனங்கிழங்கு தான். உன்னை தூக்கி போட்டா அழகா சாப்பிட்டுட்டே போகலாம் ஜாலியா. ஜஸ்டா அம்மா பாரு ஆயா வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு கீழே உட்கார மாட்டார், நின்றுட்டே தான் வருவாரு. அப்படித்தானே? ஆயா வீடு எங்கம்மா இருக்க? எங்கே காட்டுறா காட்டுறே காட்டுறல அங்க இருக்கான். எங்கம்மா இப்ப பாப்பா கண்டுபிடிப்பா. எங்கம்மா இருக்கா ஆயா வீடு? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க காலையில 6 மணிக்கெல்லாம் போன் பண்ணி இன்னைக்கு நான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன். அவங்க வந்து காலையில இருந்து காத்துன்னு இருக்காங்க. மணி 11 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வரும்போது இன்னொரு வீட்லயும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தோமா, லேட் ஆகிடுச்சு. மாடு ஓட்டி போவாது அப்பெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்தாச்சு. அவர் 2 பேரும் அங்கே உட்காந்துக்கிறாங்க ஒரு வாசல்ல. வழி மேல விழி வைத்து காத்து இருக்கிறாங்கப்பா. ஜெசிதா சிரிப்பா பாரு அவருக்கு. பறந்துக்கினே போறாரு அவரு. அவரு பிளைங்ல தான் போவாரு. ஜெசிதா ஜாலியா போய் எத்தனும் ஓரமா வாங்க. சூப்பரா இருக்குதான் பாத்துக்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா பாக்குறாங்க இந்த ட்ரெஸ். நல்லா இருக்கு. ட்ரெஸ் சூப்பரா இருக்குதான். ஆனா சங்கீதாக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் நல்லா இல்லன்னு சொல்லி என்கிட்ட திட்டினே வந்தது. எல்லாம் கவரிங்க கமெண்ட்ஸ்ல எல்லாம் கவரிங் கமெண்ட் பண்றாங்க. கவரிங் தான் என்ன பண்றது? கவரிங் பவுன் நான் சொன்னேன். சூப்பரா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. உனக்கு எடுத்துருவோம் அதே மாதிரி எடுத்துடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை எடுத்துட்டு வந்திருக்கோம். பத்திரிக்கை வந்து கொடுத்துடலாம். என்னங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பா கொண்டாடலாம்.
ஜஷுதா ஆப்பிள் சாப்பிடுறாரு. உன்னோட வீடுதான். தாத்தா கூப்பிடு. தாத்தான்னு கூப்பிடு. கூப்பிடு. ஆப்பிளே குடுத்துட்டு வீட்டுக்கு ஆர்வமா ஆப்பிள் தட்டுங்கிறாரு. அவ்வளவுதான். இதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க போகணும். எப்படி இந்த வெயிட் சட்டை உனக்கு பிடிச்சிருந்தாப்பா? கலர் சட்டை எடுக்கல இந்த இடம் வந்து அப்பாக்கு கலரா எடுத்தாச்சு. கலர் சட்டை தான் போடுவாரு, வேலை சட்டை போட மாட்டாரு. அதான் இது வந்து கொஞ்சம் அந்த இந்த மாதிரி காப்பர் கலரு. ஒன்னு சார் நல்லா இதா இது முல்லைக்கு அது முல்லைக்கு அத போட நல்லா இதாம்மா. நான் பார்க்கவே இல்லையா? பார்க்கவே இல்லையா? வீடியோல பாக்கிறதுக்கு நேர்ல பாக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஜஷிதா கூட்டு போறமா இல்லையா? இங்கே விட்டு போறமா? ஆமா. ஜெஸ்டா நீ ஆயத்தத்தை கூட இங்கே இரு. அம்மா போய் சித்தி வீட்டுக்குலாம் போய் பத்திரிக்கை வச்சு வரான். நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராதா சித்தி வீட்டுக்கு போனோம். ராதா சித்தி வீடு, சரண்யா வீடு, அப்புறம் எங்க கல்பனான்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப லாங் சுத்தணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பாப்பா இங்கே விட்டு போலாம். ஏன்னா சாப்பாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க சாப்பிட்டு ஜாலியா இங்க இருப்பா. கார்ல போனாலுமே டயர்டா தான் இருக்கும் சார். இங்கே விட்டுட்டு போலாம் சொல்லிட்டு விட்டாச்சு. சரி போலாமா? தாத்தா கூட கொஞ்சம் கடைக்கு போறது கூட்டுங்க. வந்த உடனே எங்கம்மா போற? கடைக்கு சாச்சி வாங்க. என்ன வேணும்? காட்சி வேணுமா? மஞ்சி சொல்லு. சரி போலாமா? டைம் ஆயிடுச்சு போலாம். இங்கே இரு. குட் கேர்லா இருக்கணும்னா பூவெல்லாம் சாப்பிடணும். அவருக்கு என்ன பிரச்சனை? ஜாலியா இருப்பாரு அவரு. பாருமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராதா சித்தி வீட்டுக்கு வரோம். எப்போ வந்தனே தெரியலப்பா. ரொம்ப நாளா வாங்க வாங்கன்னு கூட்டிருந்தாங்க. பனங்கா வெட்டி சாப்பிட வந்தா அதேதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் வர பத்திரிக்கை எடுத்துட்டு வரோம். ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தா நினைக்கிறேன். சரணி கலந்து தான் வந்து பாப்போம். என்ன பண்றீங்க எல்லாரும்? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா வீட்டுல போய் பத்திரிக்கை வச்ச மாதிரி அங்கே தட்டை வந்து மறந்து வச்சிட்டேன். சித்தி விட்டே தட்டு வாங்கி சித்தியே பத்திரிக்கை வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா தட்டோட எனக்கு வந்து சித்தி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. ஃபேமிலியோட வந்துருங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி வாங்க. சங்கீதா சரணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். திருவெண்ணெய்நல்லூர் வந்தாச்சு. ஆமா சரணியா கல்யாணம் ஆன நாள் வந்து கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நான் போகணும்னு நினைச்சேன். அது புது வீட்டுக்கு போயிருந்தது இல்ல, அங்க போக முடியல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு சரணியா பார்த்துட்டு அப்படியே பத்திரிக்கை வச்சுட்டு போலாம். சரணியா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அதானே? சரி. அவங்க மாமியார் வீட்டுக்கு தான் போலான்னு பார்த்தோம். அவங்க மாமியாருக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு அவங்க வீட்டுல இல்ல மாடு ஓடிட்டு போயிடுவாங்க. அவங்க வேலைக்கு போயிடுவாங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சரணியா மனு பார்த்துட்டு கொடுத்துட்டு அவங்க வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிடலாம் சொல்லிட்டு போயிருக்கோம். போன் பண்ணி சொல்லிடலாம் உங்களுக்கு. ஓகே. ரோட்லயே வெயிட் பண்றாங்க பாத்தியா? ரோட்ல வெயிட் பண்றாங்க. வழி கண்டுபிடிச்சு மெயின் ரோட்ல தான் வீடா? ஆமா மெயின் ரோட்லயே தான் இருக்கு போல. இது தெரியல. இந்த தடவை நான் அன்னைக்கு கிராஸ் பண்ணிலாம் நான் போனேன். மெயின் ரோட்லயே இருக்கிற மாதிரினா முன்னாடியே தெரிஞ்சு. இதா வீடா? மெயின் ரோட்லயே வீடா? சரண்யா வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சரண்யா வீட்டை பார்க்கலாமா? சரி. வா சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு. வீடியோல நிறைய டைம் பாத்துருக்கோம். பத்திரிக்கை வைக்கிற தட்டை எடுத்துட்டு வந்தல அந்த தட்டை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அம்மா கிட்ட கொடுத்த மாதிரி அவங்க வாங்கி பழத்தால அப்படியே வச்சுட்டாங்க. பத்திரிக்கை மட்டும் எடுத்துக்க தட்டை என் கையில வச்சுக்கிட்டேன். நானே வச்சுக்கிட்டேன். தட்டு மறந்து வச்சு வந்துட்டேன். சாப்பிடுங்க. சாப்பிட போறியா? ரிஸ்க் எடுக்க போறேன் பாத்துக்க. ரிஸ்க் எடுக்க எனக்கு வாந்தி மயக்கம் தலை சுத்தல் எது வந்தாலும் அது காரணம் வந்து சரண்யா தான். சரண்யா சண்டே ஸ்பெஷல் பிரியாணி. பிரியாணி ஆமா பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆர்வமா உட்கார்ந்து. சரண்யா பிரியாணியா? சரி சரி. புளிசாதம் மாதிரி இருக்கு. சிக்கன் பிரியாணி சும்மா கலாய்க்கிறேன். எப்படின்னா நல்லா இருக்குது நல்லா இல்லையா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடணும். நீ சாப்பிட்டு பாத்துட்டு. ஆமா எது செஞ்சாலும் சூப்பரா இருக்கும்.
முட்டை பாரு ஸ்பெஷலா ஆட்டங்க சரி அடுத்த ரசமா பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் சரண்யா சங்கீதாக்கு விருந்தா பத்திரிகைக்கு வந்தா ஓ சண்டே சரண்யா சாப்பிட வேண்டிய சாப்பாடா மனோ சாப்பிட வேண்டிய சாப்பாடு நீ சாப்பிட்டீங்களா சரி ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கான் பாஸ் ஆயிட்டு சார் சரண்யா மூஞ்ச பாரு கலாய்க்க கூடாது சங்கீதா நீ எப்படி சமைப்பன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால ஓவரா கலாய்க்க கூடாது சங்கீதா இவ்வளோ கரும்பு வண்டிக்குது வெறும் கரும்பு வண்டியா நிக்குது கரும்பாகுது எவ்வளவு தூரம் அதே மாதிரி இருக்குது ஃபுல்லா கரும்பு வண்டி ஆகுது இந்த மாதிரி கரும்பு வண்டி எல்லாம் வரும் சங்கீதா நான் ஸ்கூல் படிக்கும் போது பின்னாடியே போய் உடச்சி சாப்பிடுவோம் ஏறி ஏறி உடைப்போம் கரும்பு எங்க சித்தி வீட்டுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க நடு சித்தி வீட்டு முத்துலட்சுமி வீட்டுக்கு போறோம் நாங்க இப்போ அங்க வந்து போற வழியில வந்து கிட்ட சக்கரை ஆலை இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வண்டி நிக்குது கரும்பு வண்டி இப்ப சன்னை வீட்டுக்கு எல்லாம் பத்திரிக்கை வச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து போயிட்டு இருக்கோம் என்ன சங்கீதா பைத்தியங்காவா அப்படி ஒரு இருக்குதா பெரும்பயிறு சொல்லுவாங்கல்ல அதுதான் இங்க பாரு இது வந்து அவிச்சு சாப்பிடலாம் அப்படியே நாங்கெல்லாம் பச்சையாவே சாப்பிட்டு இருக்கோம் எங்க தங்கச்சி வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்தோமா அங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க கொல்லி பக்கத்துலயே தான் இருக்கு இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு வீட்டு பக்கத்துலயே வந்து வச்சிருக்காங்க கொல்லி பக்கத்துலயே இருக்குது அதான் பச்சை சாப்பிட்டு இருக்கேன் பச்சை சாப்பிடுறியா சரி அப்படியே பச்சை எடுத்துன்னு போயிடணும் வரவேடு பூரா வந்து பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு பச்சை மல்லாட்டை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு தேடி பிடிச்சிட்டே வரோம் நாங்க சாப்பிட்டுன்னே அப்படியே போவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரிய ஆயா வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்க அம்மாவோட பெரியமா எங்க ஆயா இருக்காங்கல்ல அவங்களோட அக்கா நடந்து வராங்க. அது மட்டும் கிடையாது, உங்க அப்பாவோட எங்க அப்பாவோட அக்கா இவங்கதான் பெரிய அக்கா. எங்க ஆயா வந்து இன்னொருத்தங்க எங்க அம்மாவோட அம்மா வந்து சின்ன அக்கா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்க வருவோம் நாங்க ஆயா வீட்டுக்கு. ஆமா, ஒரு மாசம் லீவ்ல 30 நாள் 10 நாள் எங்க அம்மா வீட்டை, 10 நாள் அந்த ஆயா விட்ட, 10 நாள் இந்த ஆயா விட்டோம்னு சொல்லிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். நீ வயசானா உங்க பெரிய ஆயா மாதிரி தான் ஆயிடுவியா சொல்லுவாங்க, பெரிய ஆயா மாதிரி தான் நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாவோட அக்கா என் தம்பியை பாத்துக்குமோ என் தம்பியை பாத்துக்குமோ வந்ததுல இருந்து அதே தான் சொல்லின்னு இருக்காங்க. ஏன்னா வந்து தம்பி மேல ரொம்ப ஒரு அண்ணா 2 தம்பி. சின்ன தம்பி பொண்ணு தான் நானு. ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். ஐயா போய் வரோம், பத்திரமா இருங்க. சொல்லிடுங்க சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குணசுந்தரி வீட்டுக்கு தான் இன்விடேஷன் வைக்க வந்திருக்கோம். சோ நிறைய பேர் குணசுந்தரி மேரேஜ் ஆயிடுச்சா கேட்டுட்டு இருந்தீங்க, ஒரு பேசுவீங்களா கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா குணசுந்தரி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி 8:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை வச்சுட்டு வீட்டுக்கு வரோம். ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா இங்கே விட்டுட்டு போனோம்ல, அவர் போன் அடிச்சு அம்மா வேணும் அப்பா வேணும் சொல்லிட்டு இருக்கா. போய் பாக்கலாம் என்ன பண்றான்னு சொல்லிட்டு. ஆமா, பத்திரிக்கை வச்சாச்சு. நம்ம அம்மா வீட்டு சைடு வச்சாச்சா? மேக்ஸிமம் எல்லாருக்கும் வச்சாச்சு பத்திரிக்கை. ஒன்னு 2 பேருக்கு தான் வைக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் 3 நாள் தான் வைக்கணும், லேட் ஆயிடும். ஒரு ஜெஷிதாங்க சிரிப்பு பாரு அவருக்கு. ஜெஷிதா பொண்ணு பூ வச்சுக்கிறாரா கொண்டை போட்டு. என்னடா கொண்டை இது? ஜெஷிதா பொண்ணு என்னம்மா அம்மா வேணும் கேட்டியடி? அம்மா வேணுமா? அம்மா வேணும். அப்பா அம்மா வேணும் அப்பா வேணும்.
ஊருக்கு கிளம்பிட்டா ஓ கார் எப்போ ஒரு லேட் பண்ணுங்க ஊருக்கு போலாமாமா கார் கார்ல போலாமா சரி வண்டி அப்பா கூட போகணுமா போலாமா ட்ரூவா போலாமா ஜெஷிதா அப்பாக்கு முத்தா கூட குட் கேர்ள் மணி அப்பா வேணும் அம்மா வேணும் போன்ல கேக்குது அம்மா வேணும்ன்றாரு அம்மா வேணுமாமா ஐயோ புள்ள வேற என்ன வேணும் அங்க புள்ள ஏங்கிச்சு அப்பா வேணுமா கார் அழகா கொண்ட போட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா பூ வச்சுட்டு டிசம்பர் பூ யாரு பூ வச்சது ஆயா வச்ச அம்மாக்கு இது யாருமா பாப்பாக்கு எவ்வளவு வேகமா வாங்குறாரு உன் தள்ள பூ இருக்குதுடி அம்மாக்கு தான் பூ இல்ல இங்க பாரு அம்மா கொய்யா அம்மாக்கு தள்ள வையா அம்மா தள்ள பூ இல்ல பாரு குட் கேர்ள் பத்திரிக்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓரளவுக்கு கவர் பண்ணி வச்சு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம் இன்னைக்கு ஏன்னா அங்க வேலை இருக்கு இன்னும் பத்திரிக்கை வைக்கணும் டேட் வர பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு டைம் இல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம் சிரிக்கத்த பாரு ஜெஷிதா ஆயா வீட்லயே இருக்கியா வானாமா ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்விடேஷன் வைக்க போயிருந்தேன் இல்லையா எல்லாருக்குமே அங்க இன்விடேஷன் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 10:30 மணி ஆயிடுச்சு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்றதோட அந்த இன்விடேஷன் வைக்கிறது தான் பெரிய ப்ராசஸ் ஒவ்வொரு வீடு வந்து பாத்தீங்கன்னா தெரியாம போன் பண்ணி கேட்டுக்கிட்டு நின்னு வந்து அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை வச்சோம் அதுவும் எங்க அம்மா வீட்டு சைடு பூரா வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி தூரமா போய் கல்யாணம் பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க எங்க ஆயா வீடு வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு ஆனா கட்டி கொடுத்த ஊரு பூரா எங்கேயோ தூரமா இருக்கு போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன் வைக்கதான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கோம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வைக்க வேண்டியதெல்லாம் நிறைய பேர் இருக்கு அப்புறம் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மட்டும் காட்டியிருந்தேன் வீடியோல இன்விடேஷன் வைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காட்டல நாங்க இன்விடேஷன் வீடியோல இல்லாதவங்க எல்லாருக்குமே இன்விடேஷன் வச்ச வீடியோல இருக்கவங்க மட்டும் தான் வந்து இன்விடேஷன் வச்சேன்னு அர்த்தம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சோம் பண்ண என் கூட யாராலும் பேசலாம் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோ எடுத்துட்டு வந்தோம் ஒரு vlog எடுக்கிறதுக்காக சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வேற வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பை